இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் செய்கின்ற தீய செயல்களை விட்டுவிட்டு மனம் மாற்றம் பெற்று வாழும் பொழுது நீர் எங்கள் மனமாற்றத்தை பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பீர் என்றும், உம் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது என்றும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக தெளிவுபடுத்துகின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் பல பணிகள் செய்வதில் பரபரப்பாகிவிடாமல் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீர் அழைப்பு விடுக்கின்றீர். அந்த அழைப்பை உணர்ந்து நாங்கள் நாளை துவங்கும் பொழுதும் பணிகளை செய்யும் பொழுதும் உம்மிடத்திலே வந்து முதலில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் பணிகளை செய்ய நீர் அழைப்பு விடுக்கின்றீர். நீர் கொடுக்கின்ற இந்த அழைப்பிற்காகவும் நீர் கொடுக்கின்ற வார்த்தைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு யோனா நினிவே மக்களுக்கு மனம் மாற்றம் பெற வேண்டும் என்று போதித்தபோது அரசன் முதல் அனைத்து மக்களும் சாக்கு உடை உடுத்தி கொண்டு உண்ணா நோன்பு இருந்து மனமாற்றத்துடன் இறைவனிடத்தில் வந்தார்கள். இதை பார்த்த இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகியதைக் கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார் என்று கூறுகிறது. நாமும் நம்முடைய தீய வழிகளை விட்டுவிட்டு நல்வழிக்கு வரும்பொழுது இறைவன் நமக்கு நல்லதை செய்வார், தீமையை நமக்கு கொடுக்க மாட்டார். எனவே மனமாற்றம் பெறுவோம், ஆண்டவரின் அருளை பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாவின் இல்லத்திற்கு செல்லுகிறார். மார்த்தா இயேசுவிடத்திலே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதற்கு இயேசு இவ்வாறு கூறுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், இது அவரிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்று கூறுகிறது. மரியாள் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். நாமும் ஜெபிப்போம், ஆண்டவரின் பாதத்தில் அமர கற்றுக்கொள்வோம். குடும்பமாக, தனிப்பட்ட நபர்களாக நாம் எந்த வேலை செய்தாலும் இறைவனிடத்திலே வந்து ஜெபித்து விட்டு செய்வோம். அவர் நம் பணிகளை நிறைவு செய்வார், மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.